ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமான பெண்ணுக்கு ரூட்டை விடும் மியூசிக் பிரபலம், மியூசிக் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மியூசிக் டைரக்டர். அப்போ அந்த தொழிலதிபர் அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்குது. என்ன விஷயம் ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசத்திலும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு மியூசிக் பிரபலமாக இருக்கார் இந்த ஒல்லி இசை பிரபலம். ஸோ தற்போது பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் இவருடைய இசை தான் வந்து எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குது. இவருடைய இசையோடு தான் வந்து படமே வெளியாகுது. இந்த வேளையில் எந்த அளவிற்கு திறமையான இருக்காரோ அதே அளவுக்கு மற்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கில்லாடி. ஸோ பெண்கள் விஷயத்தில் குறிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூட பாடக்கூடிய சக சிங்கர்ஸோடைய பதம் பார்க்குறதா இருக்கட்டும், தன் வேலை செய்கிற அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகளை பதம் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அதிலெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கில்லாடி இந்த மியூசிக் பிரபலம். ஸோ தற்போது அந்த மியூசிக் ஃபேமஸான ஆள் வந்து வெளிநாட்டில் தன்னுடைய புது காதலியோட அந்த ஆட்டம் போட்டதாக வந்து பிரபலம் ஒருத்தர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த மியூசிக் ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளே பாய் குடும்பத்தில், அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ளே பாய். அவருடைய குடும்பத்தில் அவரை பார்க்குற பல பேர் வந்து எப்படா திருமணம் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி எப்போ வந்தாலும் அதையே கேட்டுட்டு அவரை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஸோ ஆனால் வந்து இவருக்கு, இந்த ஸ்டாருக்கு கல்யாணம் அப்படின்றது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ அவருக்கு தேவையானது வந்து நடிகர், நடிகைகள், அதில் வந்து பெண்கள் விஷயத்தில் ஜாலியாக இருக்கணும், ஜல்சா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஸ்டார் நடிகைகளை வளைத்து போட்டாப்புல. ஸோ கன்னத்தோடு கண்ணை வைத்து புகைப்படம்லாம் வெளியாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊரே பார்த்துச்சு. ஸோ இணையத்தில் இவரை பற்றின கிசுகிசுக்கள் ஏராளமாக சுற்றிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து அவர் கண்டுக்கிறதே கிடையாது, பதில் சொல்கிறதே கிடையாது. அப்படி தான் அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், சவுத் இந்தியாவுடைய நம்பர் 1 தொழிலதிபர்னு சொல்லலாம். அரசியல் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவருடைய மகளுக்கே ரூட்டை போட்டு டேட்டிங்லாம் போயிருக்காப்புல நம்ம ஒல்லி மியூசிக் டைரக்டர். ஸோ பண்ணுற டேட்டிங்குமே வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவருக்கு இதுவே கிடையாது. ஸோ பண்ணால் வெளிப்படையாக பண்ணிடணும் போல் அப்படின்ற மாதிரி எந்த நடிகை, எந்த சிங்கர் யார் கூட போனாலுமே அந்த நியூஸ் வந்து எப்படியாச்சும் லீக் ஆகிடுது. ஒன்று அவரே லீக் பண்ணணும், அவரை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்து அவர் கூட போகிற ஆட்கள் வந்து லீக் பண்ணணும். ஸோ இப்படி அந்த தொழிலதிபருடைய மகள் கூட வந்து ஊர் சுற்றி 2 பேருமே ஒரே அறையில் தங்கி பல நாட்கள் வந்து கழிச்சிருக்கிறாங்க. இன்பச் சுற்றுலாலாம் போயிருக்கிறாங்க டேட்டிங் அப்படின்ற பேரில் வெளிநாட்டிலலாம். ஸோ அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு வந்து அந்தளவுக்கு போயிடுச்சு. ஆனால் கடைசியில் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. அந்த விஷயம் அப்படியே வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மியூசிக் பிரபலம் புது காதலியோட வெளிநாட்டில் ஊரை சுற்றி லூட்டி அடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அண்மையில் ஒரு விழாவுக்கு ஃப்ளைட்டில் வந்து தனி ஃப்ளைட்டில் போடும்போது அந்த இசை பிரபலம் போன இடத்துல புது தயாரிப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா, ப்ரொடியூசர், அந்த பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணுக்கு ரூட்டை விட்டுருக்காரு, கொக்கி போட்டு தூக்கியிருக்கிறாரு. ஸோ வெளிநாட்டில் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறாரு இந்த இசை பிரபலம். புது காதலியோட ஊரை சுற்றி ஆட்டம் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்குது. எதிலும் திருப்தி அடையாத இந்த மியூசிக் ஸ்டார் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த புது காதலியோடு இருக்க போகிறார் அப்படின்றது தெரியல. மியூசிக் பிரபலத்துக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் காத்துட்ருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டார் வந்து ஒரு பக்கம் பார்த்துட்ருக்க, இன்னொரு பக்கம் பலருடன் ஜல்சா பண்ணிகிட்ருக்கிறாரு இந்த ஒல்லி நடிகர். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. யார் அந்த மியூசிக் பிரபலம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இவரும் வந்து கீர்த்தி சுரேஷ் கூடலாம் வந்து பயங்கரமாக கிசுகிசுக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, அந்த புது காதலிக்கு ஆல்ரெடி ஒரு தொழிலதிபரோட கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த தொழிலதிபருக்கு டாட்டா தானா அப்படின்ற வகையில் தான் இருக்குது. நம்ம ஆளோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ யார் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் அவங்கள அந்த நடிகையோடைய பேரை போடுங்க. நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.